வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, திருவாதிரை, அதே மாதிரி ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. திருவாதிரை களி நம்ம நிச்சயமாக பண்ணி இந்த திருவாதிரை அன்றைக்கி அவருக்கு நைவேத்தியம் பண்ணணும் நடராஜ சுவாமிக்கு. மாதங்களில் நான் மார்கழின்ற மாதிரி சொன்ன மாதிரி அந்த வெண்பொங்கல் பண்ணின அன்றைக்கே சொன்னேன். இந்த மார்கழி மாதத்தில் ஆருத்ரா வரும், அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதசி வரும், ஹனுமத் ஜெயந்தி வரும், போகி பண்டிகை வரும், எல்லாம் நிறைய அந்த மார்கழி மாதத்தில் அவ்வளோ பண்டிகைகள் வரும். ஸோ இந்த களி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டே நான் முன்னாடியே சிதம்பரம் நடராஜரை பற்றின ஒரு கதை சொல்லிட்டேன். இன்றைக்கி இந்த கோனேரி ராஜபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிற நடராஜ சுவாமி பற்றின கதை பார்க்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். ஊற வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு நல்லா 2 தடவை தண்ணி விட்டு களைஞ்சிட்டு எடுத்துகிட்டேனாலே போதும். பச்சரிசி 1 கப் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நாளில் தான் இன்ஃபேக்ட் பார்த்தேன்னா அப்படியே கூட அரிசியை போட்டு வறுத்து எடுத்து வச்சுப்பா. நம்ம இந்த நாளில் சேஃபர் சைட் கொஞ்சம் அரிசி பண்ணி வர இடம்லாம் எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல. அதனால நம்ம இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஜஸ்ட்டு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வறுக்க ஆரம்பித்தாலே நல்லா வறுபட்டுடுவது. ஸோ இந்த மாதிரி தண்ணியெலாம் போய் இது மாதிரி நல்லா அரிசி வெள்ளையாக பொரிய ஆரம்பிக்கும். பொரிய ஆரம்பித்த அப்புறமா இதில் நம்ம அதாவது ரைஸ் குக்கர் கப்பால் இந்த கப்பால் 1 கப்பு ரைஸு நான் அளந்து வச்சுருந்தேன். இதில் இது நல்லா களைஞ்சிட்டு போட்டிருக்கோம். ஸோ இப்போது ஜஸ்ட் 1 ஸ்பூன் 1 டீஸ்பூன் போட்டேன்னா போதும். பைத்தம்பருப்பு ஆர் துவரம்பருப்பு உங்கள் சௌகரியம், அது உங்கள் ஆற்றுல என்ன வழக்கமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. இதை நல்லா செவக்க வறுத்துடணும். நான் நல்லா ஏன்னா ரொம்ப புகை வரும் வறுக்க உங்களுக்கு கேமராவில் புரியாது. நல்லா செவக்க வறுத்துட்டு எந்த லெவலுக்கு வறுக்கணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்துல இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துடணும். அதை இன்னும் கொஞ்சம் விட்டால் எல்லாம் கருப்பாகிடுமோ அப்படிங்கிற ரீதியில் நல்லா வறுத்துடணும் அது. ஸோ இதை ஆற விட்டு இது நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கலாம் அடுத்தாப்புல. ஸோ 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம். அவ்வளோவா சௌகரியம். சில பேருக்கு 1:1 போகிறோம், சில பேருக்கு 1:1.5 அந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்கள் சௌகரியப்படி அதை ஸ்வீட்டோட இது நான் பார்க்க பண்ணேன்னா ஒரு வீடியோவில் 1:1 போட்டிருப்பேன், ஒரு வீடியோவில் 1:1.5 போட்டிருப்பேன். யாருக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் நான் இன்றைக்கி 1:1.5 போடுறேன். உங்களுடைய சௌகரியம் போல் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா களிங்கிறது நல்லா ஸ்வீட்டாக தெரியணும் அப்படின்னா நல்லா 1:1.5 போட்டேன்னா தான் சரியாக இருக்கும். இதில் 1 கப்பு அரிசிக்கு 4 கப்பு தண்ணி விடணும். 1 2 3 4 கப் தண்ணி விட்டு இதை நல்லா கரைச்சிடலாம். கரைச்சிட்டு ஒரு தடவை குப்பை இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி இதில் அந்த வெள்ளை தண்ணி விட்டு இந்த பொடி பண்ணிட்டு வர அந்த அரிசியை போட்டு கலக்கலாம். இது கரையட்டும். இதெல்லாம் நல்லா வடிகட்டியாச்சு. இவ்வளோ குப்பை இருக்குது பாருங்க. ஸோ இந்த கரைச்ச வெள்ளத்தை இதில் விட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுங்க. 1 2 3 4 டீஸ்பூன் தேங்காய் திருகல் போட்டிருக்கேன். சுவாமி நைவேத்தியம் அப்படிங்கிறதே ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் திருகி புதுசாக உபயோகப்படுத்திக்கோங்க. இந்த இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து திளைக்கிறதே நம்ம அந்த பவுடர் பண்ணிட்டு வந்த அந்த வறுத்தோம் இல்லையா, செவப்பாக வறுத்தோம் இல்லையா அரிசியும் பருப்பையும், அந்த பவுடரை இதில் போட்டு நம்ம கலரணும். நல்லா இந்த வெள்ளை தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சுட்டோம். இதையும் நல்லா பவுட்ரு பண்ணின்னு வந்துட்டோம். நல்லா ஃபைன் ரவையாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும். இது
ஸோ இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஈஸி வழி எப்படின்றதுக்கோசரம் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த அளவுக்கு கெட்டியான கையோட மாதிரி எதாவது குக்கருக்குள்ளே வைக்கிற பாத்திரமாக எடுத்துட்டுருங்கோ. அதுக்குள்ளே இதை விட்டுட்டு குக்கரில் அடியில் தண்ணி விட்டுருங்கோ. ஏன்னா இது ஏன் மாமி இதை டிரெக்டாக குக்கரில் போட முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வெல்லம் இருக்கு இல்லையா, அதனால் அது வந்து அடி பிடிச்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதை வைங்கோ. இது அடுப்பு அணைச்சிக்கிறேன். இது குக்கருக்குள்ளே வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 4 விசில் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா பொலன்னு வெந்து நல்லா ஆகிடும். இது ரொம்ப ஜோராக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிட முடியும். எத்தனை பெரிய நீங்கள் இது பண்ணுறதுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குக்கரில் வச்சுக்கோங்க. பட் பழைய நாள்லலாம் வெளியிலேயே தான் வெங்கல பானையில் கிண்டுவா, அவர்ஸ் டுகெதர் ஆகும். அதை விட இது ஈஸியாக எல்லாருக்கும் காலங்காத்தால் கடன்னு முதல் நாளே இன்ஃபேக்ட் அந்த அரிசியெல்லாம் வறுத்து பொடி பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா அடுத்த நாள் காலங்காத்தால் பண்ணிடலாம். இது எப்பயுமே சூரியோதயத்தும் போது இதுவும் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும்னு சொல்லுவாள். இதுவும் அந்த கூட்டும் தான் பண்ணுவாள். 7 காய் கூட்டு, 9 தான் கூட்டு சொல்லுவாள் இல்லையா, அதுவும் இந்த களியும் தான் நெய்வேத்தியத்துக்கு வைப்பாள். ஸோ இப்போ நம்ம இது ஆறத்துக்குள்ளே நம்ம அந்த சின்ன ஸ்டோரியை பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அந்த கோனேரி ராஜபுரம்னு இருக்குது கும்பகோணம் பக்கத்தில். அதில் வந்து திருநல்லூர் அப்படின்னு ஒரு ஊரில் வந்து ஒரு சிற்பி என்ன பண்ணிடுவார், நடராஜாவோட சிலையை வடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிட்டுருப்பார். 5 பொன்களையும் தனித்தனியாக உருக்கி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டுருப்பார். பிகாஸ் அவர் இதுக்கு முன்னாடி 5 தடவை ட்ரை பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு பின்னம் அதுலேருந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது ராஜா வந்து திருப்பி எகெயின் பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். அப்போது அந்த தடவை வந்து ராஜாவும் ரொம்ப கடுமையாக, இதுதான் உனக்கு லாஸ்ட் டைம் நான் உனக்கு வார்னிங் கொடுத்து உன்னை பண்ண சொல்லுறது, நீ இந்த தடவைக்குள்ளே நடராஜா சிலையை வெடிக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா வந்து நீ உயிரோடு இருக்கிறது வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அந்த ராஜாவும் பேசிடுவார். இவன் மனசில் ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்கும். அது சிற்பி வந்து அவர் அந்த 5 பொன்களையும் உருக்கி முதல்ல நடராஜாவோட கேசம் அந்த இது எல்லாமே ரெடி பண்ணிவிடுவார். அவரோட அந்த பாதத்துக்கு உண்டான பீடம் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவார். இது அவர் அந்த குழம்பு வந்து கொதிச்சுட்டுருக்கு, இந்த 5 பொன்னும் கலந்த அந்த இது நடராஜாவையும் சிவகாம சுந்தரியும் வெடிக்கணும் அவர். அதுதான் அது. அந்த சமயத்தில் வந்து அவர் ரொம்ப மனசில் எனக்கு எங்கேயாவது கர்வம் வந்துவிட்டா, இந்த மாதிரி நடராஜா சிலையே நான் தான் வெடிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கர்வம் வந்துவிட்டா என்னன்னு தெரியல, அதை கர்வத்தையும் போக்கி எனக்குள்ளே நீ தான் இந்த சிலையை உருவாக்க முடியுமே ஒழிய என்னால் முடியாது நடராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப உருக்கமாக அவர் வேண்டின்னு இருப்பார். அப்போது வந்து என்னாகும், அவரோட ஒய்ஃப் கிட்டே நான் இதை பண்ண ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்பார். பண்ணுங்கோ, தைரியமாக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சொல்வார். அப்போது அதை ரெடி பண்ணி அந்த குழம்பை கொதிக்கிற இடத்துக்கு போயிட்டு அதை கிளறி விடுறதே இன்னும் வேகமாக அது கொதிச்சு இதாகின்னு இருக்கும். அப்போது அவர் மனசுக்குள்ளே நினைப்பார், ஒன்று இந்த தடவை இது எனக்கு வடிக்கிறதுக்கு இதுக்குள்ளே நீ வந்து எனக்கு உதவி பண்ணு, இல்லைன்னா என்னை உன்னோட கூட சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு அதை ரெடி பண்ணிட்டுருப்பார். அப்போது ஒரு வயசான ஒரு தம்பதி அங்கே வருவாள். இந்த திருநல்லூருங்கிறது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு வர்றதே இவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கேப்பா, வயல்களுக்கு நடுப்புற இது இவ்வளோ பெரிய ஊருன்னு எல்லாரும் சொல்கிறா, இதை தேடின்னு வர்றதே எங்களுக்கு போரும் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு வயசான அந்தனர் தம்பதி வந்து நின்றுட்டு சொல்லிட்டு இருக்கா. அப்போது அவர் வந்து ஆமாம் ஐயா, இது ரொம்ப நல்ல ஊர், ரொம்ப அழகான ஊர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பா, கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதும் இவர் சொல்கிறார், நீங்கள் பார்த்தா அந்தனர் மாதிரி இருக்கேள், இது அக்ரஹாரத்தில் போய் நீங்கள் தீர்த்தம் வாங்கிக்கோங்க, நான் இந்த மாதிரி சிலை வடிக்கிறவர், நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்தேன்னா அது உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் வந்து எனக்கு விடாமல் எனக்கு தண்ணி கொடுன்னு அவர்கிட்ட பிடிங்கிட்டே இருப்பார். அவர் ஸ்டேஜில் நான் இவ்வளோ வேலையாக இருக்கேன்னு தெரியறது இல்லையா, என்னுடைய இதையே புரிஞ்சிக்காமல் நீங்கள் பிடிங்கிட்டே இருக்கீங்க, என்கிட்ட இருக்கிறது இந்த கொதிக்கிற குழம்பு தான், வேணா அதை வேணால் குடிங்க முண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிடுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர் என்ன பண்ணுறார், கையில் இருக்கிற சொம்புனால் ஒரு சொம்பு அப்படியே முண்டு அதை குடிப்பார். அதை பார்த்துட்டு அவர் பக்கத்தில் இருக்கிற மனைவியையும் சிரிப்பா ஒரேடியா, இவன் அப்படியே
தகைச்சு போய் அப்படியே இதாகிடுவான். என்ன தான் நடக்கிறதுன்னு தெரியறதுக்குள்ள அவர் குடிச்சு அப்படியே கரைஞ்சி அந்த இதுலேயே கலந்துருவார் அப்படியே. அப்புறம் இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரம் ஒரு சில நாடிகளில் அந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ கிராமத்துக்கார எல்லாருமா சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அதை கவுத்து கொட்டி விட்டுருவா. ஸோ நேராக அது குழம்பு ஓடி போய் நடராஜாவோட விக்கிரகத்துக்குள்ளே விழுந்துடும். அதுக்கப்புறமா அந்த குழம்பு ஓடி போய் சிவகாமி அம்மாள் இதுக்குள்ளேயும் விழுந்துடும். எல்லாம் அப்படியே கரெக்டாக செட் ஆகிடும். அப்படியே எல்லோரும் அது நடந்து ஒரு ஃபிக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாருக்கும் ஒரு என்ன நடந்தது அங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு கொஞ்ச நாள் ஆச்சு. எல்லோரும் அப்படியே திகைச்சு போய் உட்காந்து இது பண்ணிடுறா. அப்புறம் அந்த நடராஜா சிலையை நிறுத்தி பார்த்தா 6 அடிக்கு ஒசரமாக அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அப்படி சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ ஜோராக இருக்கார் அவர். அப்போ ராஜா வந்துட்டு பார்த்தியா உனக்கு நன்னா தெரியறது, நீ வேணும்னே என்கிட்டேருந்து காசு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீ இந்த மாதிரி டிலே பண்ணியிருக்க இதை பண்ணுறதுக்கு. பட் இவ்வளோ தத்ரூபமாக நீ வெடிச்சிருக்க பாரு நடராஜாவை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை அப்போது அந்த சிற்பி சொல்கிறார், இது நான் பண்ணலை, நடராஜாவே பண்ணின்னு இருக்கார், இதுக்குள்ளே நடராஜா இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன வளர்ற நீ, என்ன ஏமாத்துறதுக்கோசரம் இந்த மாதிரி சொல்கிற, நடராஜாலாம் இதுக்குள்ளே எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இல்லை நிஜமானுமே ராஜா அதுக்குள்ளே பெருமான் இருக்கார், அவரே தான் அதை பண்ணின்னு இருக்கார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படின்னா சிவபெருமான் அதுக்குள்ளே இருக்காருன்னா மேலேருந்து ரத்தம் வரணும் இல்லையா, குத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்து அவரோட பாத்திரத்தில் குத்தி பார்ப்பார். அதுலேருந்து அப்படியே ரத்தம் பொங்கி அப்படி வரும். அதை பார்த்து ராஜா மயக்கம் போட்டே விழுந்துடுவார் அப்படியே. ஸோ இந்த கதையில் வந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா, ஒரு பக்தனுடைய இதுக்கோசரம் நடராஜா வந்து தன்னை எந்த லெவலில் வேணாலும் மாற்றிண்டு அவருக்கு அனுகிரகம் முன்னாடியே சேந்தனுக்கோசரம் சேந்தன் யாருன்னு உலகத்துக்கே அறிவிக்கணும்னு அந்த களியை சாப்பிட்டுட்டு அவன் வந்து பல்லாண்டு பாடினாதான் தேர் நகர்த்துவேன் அப்படின்ற அந்த கதையில் ஒரு பக்தனுக்கோசரம் அவர் வந்து அவ்வளோ தூரம் தன்னை வந்து அதாவது அந்த பக்தனுடைய புகழை வெளிப்படுத்துறதுக்கோசரம் தன்னை வந்து ரொம்பவே சிரமப்படுத்தினார். அந்த மாதிரி இதுலேயும் வந்து அந்த சிற்பியோட பக்தியை வந்து வெளிப்படுத்தணுன்றதுக்கோசரம் தன்னை அவர் சிரமப்படுத்தின்னு. ஸோ நடராஜாவோட கருணையே கருணை. அந்த கோவிலில் வந்துட்டு வைத்தியநாத சுவாமின்னு சுவாமியும் இருக்கார். அந்த வைத்தியநாத சுவாமிக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் இதுலேயும் நான் இதை படித்தேன். அந்த கோவிலில் போய்ட்டு அந்த வைத்தியநாத சுவாமிக்கு எத்தாப்பில் உட்காந்து அவருடைய பெயரை வந்து நம்ம ஜபம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, அதாவது நமக்கோசரம் இல்லை அடுத்த வாளுக்கோசரம் நம்ம வந்து அதை ஜபம் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அது வந்து சரியாக போயிடும் அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கிற தாயாரோட பேரும் வந்து வைத்தீஸ்வரி. ஸோ இது எல்லாருக்கும் நிச்சயமாக ஒரு உகந்த ஒரு தகவலாக இருக்கும். கும்பகோணம் பக்கம் போகிறவா கண்டிப்பாக போயிட்டு இந்த நல்லூருக்கு போயிட்டு திருநல்லூருக்கு போயிட்டு அந்த சுவாமியை நடராஜா சுவாமியும் பார்த்துட்டு வைத்தியநாத சுவாமியும் பார்த்துட்டு அந்த ஊர் கோயிலில் வந்து கிட்டக்க உங்களுக்கு வில்வம்லாம் கிடைக்காது, ரொம்ப சின்ன ஊருன்னு சொல்கிறா. ஸோ நீங்கள் கும்பகோணத்துலேருந்தே போகிறச்சே வெல்வம்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவளுக்கு போட்டுட்டு அவளை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்குவோம். எனக்கும் எப்போ அந்த தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் கொடுக்க போகிறாரு தெரியல, நானும் பார்க்கல. இதை படித்ததுலேருந்து எனக்கும் ஒரு ஆவலாக இருக்குது அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு. கண்டிப்பாக அதுக்கு நடராஜா அனுகிரகம் பண்ணுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நம்ம எல்லோரும். ஸோ இது களி ஆயின்ருக்கு, இது முடிஞ்சது நம்ம பார்க்கலாம். பார்த்தோன்னே உங்களுக்கே தெரியும். அப்படி உதிரி உதிரியாகவும் இது ஆகிடும் நாழியாக. அட் த சேம் டைம் நல்லா வேகவும் வெந்துடுத்து ப்ரெஷர் குக் பண்ணதுனால. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறதுல ஒரு 10-12 முந்திரி பருப்பு. நீங்கள் வெல்லம் எவ்வளோ எடுத்துனாலும் அந்த தண்ணி விடுறதுல தான் அதோட இது இருக்கே வழிய, நீங்கள் கரெக்டாக 1:1, 1:1.5 உங்கள் சௌகரியம் அது. ஆனால் தண்ணி மட்டும் 4 கப் விட்டுருங்க. இது நல்லா இதாக எடுத்து ஜோரான களி ரெடி ஆகிடுது. ஸோ நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இதை
பண்ணுவேன், எல்லோரும் பண்ணி தெரியும் எல்லாருக்கும். தெரியாதுன்றவால புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கு தான் இதை களி மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லோரும் 20 டிசம்பர் வருது திருவாதிரை. ஹாப்பியாக அதை கொண்டாடிட்டு எல்லோரும் சுவாமியோட அனுகிரகத்தை காத்திரமாலாம். நன்றி, வணக்கம்.